அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மன்னர் தயரதர் இறந்த உண்மையை பரதனிடம் கைகேயி கூறுதல். பாடல் எண் 788. தளரானன் மனத்தினனே தளர்ந்துள்ளம் கடைந்ததனால் உளராத அவள் வாயால் உண்மை அணை உடைந்து அவளே களம் கண்டும் வேள்வி பல கான் நிறைவும் படர்ந்ததனால் இளமகன் உன் தந்தையுற்றார் இறுதி என்றே உடைத்தனளே. இதுவே 788வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தளரானன் மனத்தினனே தளர்ந்துள்ளம் கடைந்ததனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாத உறுதிமிக்க உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதனே உள்ளம் தளர்ந்து போய் உள்ளம் செயலற்ற நிலையில் உள்ளம் கடைந்து போதல் என்கிற நிலையிலே உள்ளம் கலங்கி போன ஒரு பெரும் துன்ப நிலையை அடைந்ததால் அதை பார்த்த அவனுடைய தாயாகிய அந்த கைகேயி அதற்கு மேலும் தயரதனை பற்றி இவ்வளவு நேரமும் எதுவும் பேசாமல் தவிர்த்து மறைத்து வந்த அவள் உளராத அவள் வாயால் உண்மை அணை உடைந்து அவளே அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாமல் அதற்கு மேலும் அந்த சூழ்நிலையை நீடிக்க விரும்பாமல் எப்போதுமே தடுமாறி போகாத வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த கைகேயியானவள் வார்த்தைகள் எதையும் உணராமல் உண்மை என்கிற அணையை உடைத்த வண்ணம் அவளுடைய வார்த்தைகள் வெளியேறின. அவள் அப்போது உண்மையை பேசிவிட்டாள். அங்கே தயரத மன்னனுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை தன்னுடைய மகனிடம் அதற்கு மேலும் மறைக்க முடியாமல் அவள் பேசினாள். களம் கண்டும் வேள்வி பல கான் நிறைவும் படர்ந்ததனால், அன்பிற்குரிய என் மகனே, பல்வேறு போர்க்களங்களையும் பல்வேறு வேள்விகளையும் செய்ததனால், பல்வேறு போர்க்களங்களை கண்டு அங்கே வெற்றியை விளைவித்ததனால், வேள்விகளை செய்து அதனால் பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தியதால் நிறைவான வாழ்வு கண்டு உள்ளத்திலே பெரும் நிறைவு என்னும் மகிழ்ச்சி படர்ந்த காரணத்தால் இளமகன் உன் தந்தையுற்றார் இறுதி என்றே உடைத்தனளே. என்னுடைய இளைய மகன் என்கிற இளைஞனான பரதனே, என்னுடைய அன்புமிக்க மகனே, பல்வேறு சாதனைகளால் மன நிறைவு அடைந்து மகிழ்ச்சியை அடைந்து வாழ்ந்த உன்னுடைய தந்தையானவர் வயதான காலத்திலே ஒருவர் அடையக்கூடிய இறுதி நிலை, வாழ்வு இறுதி நிலை என்கிற அந்த மரணத்தை அடைந்து விட்டார் என்று உண்மையை உடைத்து பேசினார். இதுவே இந்த 788வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 789வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் இந்த புதிய ராமாயண காவியத்துக்கு தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.